الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஹதீஸ் பாடத்திலே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய 40 ஹதீஸ்களை கொண்ட அந்த கிரந்தத்திலே 7 ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம். இன்று இன்ஷா அல்லாஹ் 8வது ஹதீஸை பார்க்கலாம் என நினைக்கின்றேன். இந்த ஹதீஸ்களுக்கான விளக்க உரையை ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமின் அவர்களுடைய விளக்க உரையை மையமாக வைத்துத்தான் இந்த பாடம் நடைபெறுகிறது என்பதை நினைவூட்டியவனாக 8வது ஹதீஸிலே عن ابن عمر رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: أمرت أن أقاتل الناس حتى يشهدوا أن لا إله إلا الله وأن محمدا رسول الله ويقيموا الصلاة ويؤتوا الزكاة فإذا فعلوا ذلك عصموا مني دماءهم وأموالهم في الإسلام وحسابهم على الله تعالى. رواه البخاري ومسلم. இந்த ஹதீஸை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மனிதர்கள் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரும் இல்லை. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று உறுதியாக நம்பி தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத்தும் கொடுக்கும் வரை அவர்களுடன் போர் புரிய வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். இவற்றை அவர்கள் செய்து விடுவார்களானால் தமது உயிர் உடைமைகளை இவரிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள். இஸ்லாத்தின் வேறு உரிமைகளில் அவர்கள் வரம்பு மீறினாலே தவிர, மேலும் அவர்களின் விசாரணை இறைவனிடமே உள்ளது என்று இந்த ஹதீஸ் கூறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு ஏவப்பட்டுள்ளார்கள் என்றால், ஒரு மனிதன் அல்லாஹ்வை விசுவாசிப்பதோடு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் விசுவாசிப்பதோடு தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்து வர வேண்டும். இவைகளை செய்தால் அவர்களுடைய உடைமை உயிருக்கு உத்தரவாதம். அவ்வாறு அவர்கள் செய்தால் பாதுகாப்பை பெற்றுக் கொள்வார்கள். அவர்களுக்குரிய கேள்வி கணக்கு என்பது அல்லாஹ்விடத்திலே என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே 2 கிரந்தங்களிலும் பதியப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. இதனுடைய விளக்கங்களை நாம் சற்று பார்ப்போமானால், இங்கே உமிர்து, நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று ஒரு மறைமுகமாக சொல்லப்படக்கூடிய வார்த்தையை காணலாம். காரணம், ஏவப்பட்டேன் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பது தெளிவு. அவர்கள் யாரால் ஏவப்பட்டிருப்பார்கள் என்பதும் தெளிவு. அவர்தான் ஏவியவன் தான் அல்லாஹ்வாக இருக்கிறான். இந்த ஏவலை பொறுத்தவரையிலே 2 பிரிவாக நாம் நோக்கலாம். உதாரணமாக, பிரபஞ்சம் சார்ந்த கட்டளைகள், மார்க்கம் சார்ந்த கட்டளைகள். பிரபஞ்சம் சார்ந்த கட்டளைகளை பொறுத்தவரையிலே மனிதன் இயலாதவன், பலகீனமானவன் என்பதை அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன், படைப்பாளன், ஆட்சியாளன், நிர்வாகி அல்லாஹ்வாக இருக்கிறான். மார்க்க விடயங்களை பொறுத்தவரையிலே, மார்க்கம் சார்ந்த ஏவல்களை பொறுத்தவரையிலே உதாரணமாக இந்த ஹதீஸை கூறலாம். இவைகளை செய்யும் வரை நான் போரிடுமாறு ஏவப்பட்டுள்ளேன். அதே போன்று ஹதீஸ்களை நான் பார்க்கின்ற போது, உமிர்னா அன் நஸ்ஜுத அலா சபஅத்தி அஅதும், நாம் சுஜூத் செய்கின்ற போது 7 உறுப்புகளின் மீது சிரம் சாய்க்குமாறு, சுஜூத் செய்யுமாறு ஏவப்பட்டுள்ளோம் என்று இவ்வாறு வரக்கூடிய வார்த்தை நாம் காணலாம். எனவே உமிர்து என்பது, நான் ஏவப்பட்டுள்ளேன் என்பது, என்னை எனது ரப்பு எனக்கு கட்டளையிட்டுள்ளான் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது.
இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்ற போது, பொதுவாக இந்த உமிர்து ஏவப்பட்டுள்ளேன் என்ற அந்த ஏவல் என்பது பொதுவாக கட்டாயம் என்ற விடயத்தை தான், கடமையானது என்பதை தான் குறிக்கும் என்று அவர்கள் கூறுகிறார். இந்த ஹதீஸிலே மனிதர்களுடன் போராடுமாறு கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்பது அந்த மனிதர்களை கொலை செய்வது என்பதல்ல. அதாவது அல்லாஹுடைய வல்லமைகள், அல்லாஹ் உயர்த்தப்பட வேண்டும், மேலோங்கப்பட வேண்டும் என்பதற்காக அதற்கான முயற்சிகளை செய்வது, போராடுவது என்பதுதான் இந்த கருத்தாக இருக்கிறது. வெறுமனே எடுத்த உடனே கொலை செய்வது என்ற முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் கொலை செய்வது என்பது ஒரு மனிதனை கொலை செய்வது, சில வேளை அவன் கொலை குற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்வது ஆகும் என்றிருந்தாலும் கூட அந்த கொலை செய்வது என்பது ஒரு இறுக்கமான, ஒரு கண்டிப்பான, ஒரு நிறைய வரையறுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அந்த கொலை செய்வது என்பது அதற்கு பல நிபந்தனைகள், பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அவைகளை ஆராய்ந்துதான் அதில் ஈடுபட வேண்டும். ஆனால் போராடுதல் என்பது ஒரு மனிதனை சீர்திருத்தம் செய்வதற்காக, அவன் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல வகையிலே போராடலாம் என்பதை நாம் பல ஹதீஸ்களிலே காணலாம். எனவே இந்த ஹதீஸிலே ஒரு மனிதனுடைய உயிர் ஆகுமானது என்பதல்ல. உதாரணமாக அல் குர்ஆனிலே சில இடங்களிலே வரக்கூடிய வாசகங்கள் தான், முஃமின்களிலே 2 குழுக்களுக்கு மத்தியிலே அவர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்களானால் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்யுங்கள். அவர்கள் எல்லை மீறுவார்களானால் அவர்கள் ஒன்று சேரும் வரை, அதாவது அவர்களுக்கு மத்தியிலே சுமூகம் ஏற்படும் வரும் வரை போராடுங்கள். அதாவது போராட்ட முறைகள் பல வழிகளிலே இருக்கும். ஆனால் நோக்கம் அவர்களை அழித்தொழிப்பது என்பதல்ல. அவர்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தம் வர வேண்டும், சமத்துவம் வர வேண்டும், சமாதானம் வர வேண்டும் என்பதுதான் இந்த குர்ஆன் வசனம் நமக்கு கூறக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே இதனால் தான் இமாம்கள், உதாரணமாக ஒரு நாட்டிலே செய்யக்கூடியவர்கள் அல்லது மக்களுக்கு மத்தியிலே தேவையற்ற விடயங்களை உருவாக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு எதிராக போராடுவது என்பதை அந்த தலைவர் அறிமுகம் செய்கின்ற போது அதற்கு அந்த தலைவருக்கு கீழால் இருக்கக்கூடிய அந்த மக்கள், ஆளப்படக்கூடிய மக்கள் கட்டுப்பட வேண்டும். உதாரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றிலே நமக்கு தெரியும், ஜகாத், அந்த ஜகாத்தை கொடுப்பதற்கு மறுத்தவர்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கிறார்கள். எனவே இவர்களுடைய போர் பிரகடனம் என்பது அந்த மக்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதல்ல. ஜகாத் கொடுக்க கூடாது என்று வாதிடக்கூடிய மக்களுக்கு உண்மையை உணர்த்தி அவர்கள் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜகாத்தை வழங்க வேண்டும், உண்மையை புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் நடைபெற்றது என்பதை நாம் வரலாறுகளை படிக்கின்ற போது புரிந்து கொள்ளலாம். இந்த ஹதீஸிலே உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி கூறும் வரும் வரை என்று கூறுகிறது. எனவே சாட்சி என்பது நாவால் மொழிய வேண்டும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அதே போன்று உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தான் என்ற அந்த வார்த்தையின் பொருளை உணர்ந்து அவன் உள்ளத்தால் உறுதி கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒரு மனிதன் நாவினால் சொல்லிவிட்டால், அதாவது இந்த ஷஹாதாவை நாவினால் முடிந்து விட்டால் அவனுடைய உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம். உள்ளத்தில் எவ்வாறு இருப்பது என்பது நமக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் உள்ளம் சார்ந்த விடயங்கள் அது படைத்தவன் அல்லாஹுக்கே சொந்தமானது. எனவே நாம் வெளிரங்கமான விடயத்திலேதான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் என்று சாட்சி கூற வேண்டும் என்று பார்க்கின்ற போது இங்கே இது அல்லாத, அது உண்மையாக வணங்கப்படக்கூடியவன் அல்லாஹ் தான் சொந்தக்காரன் என்று நாம் உறுதியாக ஈமான் கொள்கின்ற போது அல்லாஹ் அல்லாதவைகள் வணங்கப்படுகின்ற அனைத்தும் வழிகேடு, தவறானது, மறுக்கப்பட்டது, விரும்பத்தகாதது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உண்மையான கடவுளுக்கு நாம் அனுமானங்களை செய்கின்ற போது, வணக்கங்களை சமர்ப்பிக்கின்ற போது
இவைகளை தவிர்ந்த யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் எதையும் வணக்கமாக செய்யக்கூடாது என்பதை இதனோடாக புரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக அந்த சாட்சியின் இரண்டாவது பகுதிதான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக விசுவாசம் கொள்வது. இங்கே விரும்பி இருந்தால் அல்லாஹுவை தூதராகவும் என்னை ரசூலாகவும் ஏற்றுக்கொள்ள என்று கூறியிருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அதாவது பெயரை கூறி, அதாவது முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ், அப்துல்லாவுடைய மகன் முஹம்மத் அல்லாஹுடைய தூதர் என்று தான் கூறியிருப்பது என்பது அதனுடைய வெகுமதியையும் பெருமதியை நமக்கு கூறுகிறது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் என்பது படைத்தவனுடைய புறத்திலிருந்தே அவர்கள் தூதுவராக அனுப்பப்பட்டது என்பது ஒரு மகிமையான ஒரு முக்கியமான விடயம். இது முதலாவது, அல்லாஹுவை விசுவாசம் கொண்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மதை விசுவாசம் கொள்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது, தொழுகையை நிலைநாட்டுவது. அதாவது மார்க்கம் எவ்வாறு நமக்கு தொழுகையை நிலைநாட்டுமாறு கூறியிருக்கிறதோ அவைகளுடைய வழிமுறைகளை, சட்ட திட்டங்களை, ஒழுக்கங்களை பேணி நிலைநாட்டுவது. பொதுவாக தொழுகை என்றுதான் இங்கே வந்திருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸிலே குறிப்பாக சொல்லப்பட்டிருப்பது 5 நேர தொழுகைகளை தான் என்பதை இந்த ஹதீஸுடைய விளக்கங்களை பார்க்கின்ற போது நாம் கூறலாம். எனவே மனிதர்கள் இந்த 5 நேர தொழுகையை வேண்டும் என்று விட்டால் அல்லது இல்லை என்று சொன்னால்தான் அவர்களுக்கு எதிராக போராடலாம். அதுவல்லாமல் நஃபிலான, சுன்னத்தான, உஃபரியான தொழுகைகளுக்கு போராடுவது என்பது இந்த ஹதீஸ் ஊடாக நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே 5 பருவான அந்த தொழுகையை விடப்படுகின்ற போதுதான், அது நிலைநாட்டப்படாமல் இருக்கின்ற போதுதான் அதற்கு எதிராக போராடலாம். மூன்றாவதாக ஜக்காத்தை கொடுத்து வரல். அதாவது பொருளாதார வசதி உள்ளவர்கள் அவர்களுக்கு கடமையான அந்த ஜக்காத்தை உரியவர்களுக்கு விநியோகம் செய்துவிட வேண்டும். இந்த ஜக்காத்தை பொறுத்தவரையிலே ஜக்காத்துக்கென்று ஒரு கால வரை இருக்கிறது, அதற்கு ஒரு அளவு இருக்கிறது. எனவே இவைகளை பேணி அந்த ஜக்காத்தை நிறைவேற்றும். உதாரணமாக தங்கம், வெள்ளி, வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டால் 100க்கு 2.5 வீதம் கொடுக்க வேண்டும் என்பது நாம் அறிந்த விடயம். அதே போன்று தானிய வகைகளை எடுத்துக்கொண்டால் அது மழை நீரில் விளைவிக்கப்பட்டதாக இருந்தால் 10 வீதமும், அது செலவீனங்களூடாக விளைவிக்கப்பட்டிருந்தால் 5 வீதமும் கொடுக்க வேண்டும். அதே போன்று கால்நடைகளை பொறுத்தவரையிலே ஒட்டகம் 5 முதல் 9 வரைக்கும் இருக்குமானால் அவர் ஒரு ஆட்டை கொடுக்க வேண்டும். மாட்டை பொறுத்தவரையிலே 30 மாடுகளிலிருந்து 39 மாடு வரும் வரை இருந்தால் ஒரு வயது நிரம்பிய ஒரு மாட்டை கொடுக்க வேண்டும். ஆட்டை பொறுத்தவரையிலே 40 ஆடுகள் முதல் 120 ஆடுகள் வரும் வரை ஒரு ஆட்டை கொடுக்க வேண்டும். எனவே இது ஜகாத்துடைய தெளிவான சட்டங்களை யார் யார் அவர்களுக்கு எது கடமையாக இருக்கின்றதோ அது சம்பந்தமான தெளிவான விளக்கங்களை பெற்று அவைகளை முறையாக நிறைவேற்றுவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் அதற்கு பின்னால் கூறுகிறார்கள், இவைகளை செய்தால் அல்லாஹுவை ஏற்று, முஹம்மது நபியை அல்லாஹுடைய தூதராக ஏற்று, தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்து வந்தால் அஸமூ மின்னி, என்னிலிருந்து அவர்கள் தடுக்கப்படுவார்கள். அதாவது அவர்களுடைய உடைமைகள், அவர்களுடைய உயிருக்கு எதிராக போராடுவது என்பது, அவர்களுடைய உயிர்களை ஆகமாக்குவது என்பது தடுக்கப்பட்டதாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார். எனவே இந்த கடமைகளை செய்தால் அவர்களுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த விடயங்களை பொறுத்தவரையில இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சொந்தமான விடயமாக இருக்கிறது. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஜகாத்தையும் கொடுத்து தொழுகையை நிலைநாட்டி வருவாராக இருந்தால் அவர்களுக்கான பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஸ் கூறுகிறது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு விளக்கம் கூறுகின்ற போது இங்கே நோன்பையும் ஹஜ்ஜையும் கூறப்படவில்லை. இங்கே இஸ்லாத்துடைய 5 கடமைகளில் 3 கடமைகள், விசுவாசம், தொழுகை, ஜகாத் 3 தான் கூறப்பட்டிருக்கின்றது. நோன்பையும் ஹஜ்ஜையும் பொறுத்தவரையிலே இதனை விடுபவர்களுக்கு எதிராக போராட முடியாது என்பதை இவர்கள் கூறுகிறார்கள். உதாரணமாக நோன்பை பொறுத்தவரையிலே அவர்கள் நோன்பு நோக்காதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தேவையான உணவு தண்ணீர்களை தடுக்க முடியும். ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே ஹஜ்ஜை அதற்கான ஒழுங்குமுறைகள்,
தாமதப்படுத்தி செய்வதற்கான அனுமதிகளும் இருக்கிறது. எனவே இவ்விரண்டையும் போராட்டத்துக்கு உட்பட்டதாக நபி அவர்கள் ஆக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே விசுவாசம், தொழுகை, ஜகாத் இந்த மூன்றுக்கும் எதிராக போராடலாம் என்றுதான் இந்த ஹதீஸ் கூறுகிறது. இதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அவர்களை யமன் நாட்டுக்கு பிரச்சார பணியிலே அனுப்புகின்ற போது அவர்கள் இந்த 3 விடயங்களையும் தான் உபதேசம் செய்து கூறி அனுப்பினார்கள். அதாவது இந்த விசுவாசம், தொழுகை, ஜகாத். எனவே இது நமக்கு ஒரு முக்கியமான விடயத்தை கூறுகின்றது. நோன்பு, ஹஜ் இது போராட்டத்துக்குரிய விடயம் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இல்ல பிஹக்கில் இஸ்லாம், இதனையும் தாண்டி ஒருவருடைய உயிர் உடைமைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் அது இஸ்லாத்துடைய வரம்புக்குட்பட்டதாக இருக்கும். உதாரணமாக விபச்சாரம் செய்தவருக்கு தண்டனை கொடுப்பது அல்லது கொலை செய்தவரை கொலை செய்வது, இது போன்ற விடயங்கள். இது இஸ்லாத்துடைய விதிமுறைகளுக்கு மாற்றம் செய்யப்படுகின்ற போது அந்த இஸ்லாமிய சட்ட திட்டங்களை, அல் குர்ஆன், அல் ஹதீஸுடைய சட்ட வாக்கங்களை நடைமுறைப்படுத்துவதில் வரக்கூடிய கொலைக்கு கொலை தண்டனையாக இருக்கிறது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதனை பற்றி கூறுகின்ற போது, உதாரணமாக ஒரு அரசுக்கு கீழால் இருக்கக்கூடிய மக்களுக்கு கட்டாயமானவைகளை செய்வது என்பது இஸ்லாத்துடைய கட்டாய கடமையாக விடயமாக இருக்கிறது. யார் அதனை புறக்கணிக்கிறார்களோ, மறுக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக போராட்டம் செய்வதும் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. உதாரணமாக எல்லை மீறுபவர்கள், வழிப்பறி கொள்ளைக்காரர்கள், ஜகாத்தை தடுக்கக்கூடியவர்கள், தண்ணீரை கால்நடைகளுக்கு கொடுக்காமல் தடுக்கக்கூடியவர்கள், இக்கட்டான நிலையிலே மக்களுக்கு தண்ணீர் இருந்தும் அவைகளை சூறையாடி அபகரித்து சேமித்து வைக்கக்கூடியவர்கள், குற்றவாளிகள், கடன் பட்டவர் கடனை கொடுப்பதற்கு வசதி இருந்தும் அதிலே இழுத்தடிக்குவது, அதே போன்று திருமணம் முடித்தவர் விபச்சாரம் செய்வது, ஜும்ஆவுடைய கடமையை விடுவது, இது போன்ற கட்டங்களிலே அதற்கு எதிராக போராடுவது அந்த நாட்டு தலைவரை சார்ந்த விடயமாக இருக்கிறது. எனவே இது ஃபர்து ஐனா, ஃபர்து கிஃபாயாவா என்றால் அதிலே பல கருத்துக்கள் இருக்கிறது. அது சட்ட வல்லுநர்கள், துறை சார்ந்தவர்கள் அதனை ஆராய்ந்து முடிவெடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த ஹதீஸிலே வஹிசாபுஹும் அலல்லாஹி தஆலா, அவரவர்கள் செய்த செயலுக்கான கேள்வி கணக்கு, அவர்களை விசாரிப்பது என்பது அல்லாஹ்வை சார்ந்துதான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இவைகளை எத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது கடமையே அல்லாமல், இவைகளை எல்லை மீறுகின்ற போது அவர்களுடைய செயல்களை பற்றி கேள்வி கணக்கு கேட்பது என்பது நபி அவர்களுக்கு கூட இல்லை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் களப்பற்ற தூய்மையான எண்ணத்துடன் ஷஹாதாவை கூறி தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்து வருவாராயிருந்தால் அவரது உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் இருக்கிறது. எனவே அவன் ஒரு மோமினாக கருதப்படுவான். அபயம் அளிக்கப்பட்டவன், பாதுகாப்பு பெற்றவன் என்ற அடிப்படையிலே அவனுக்கு எதிராக நாம் செயல்படுவது என்பது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. சில வேளை இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டது பயத்துக்காக அல்லது கொலை செய்யப்படுவேன் என்ற ஒரு அச்சத்துக்காக இருப்பான் என்றால் அது ஒரு முனாஃபிக், நயவஞ்சகனை போன்றது. எனவே அந்த மறைமுகமான விடயத்தை அல்லாஹ்விடத்திலே நாம் பொறுப்பு சாட்டிவிட வேண்டும். அடுத்ததாக ஒரு மனிதன் உதாரணமாக தொழுகையை நிறைவேற்றுகின்ற போது உது எடுக்காமல் தொழுகிறான். அதே போன்று நோன்பு நோக்காதவன் நான் நோன்பாளி என்று கூறுகிறான். அவ்வாறு வெளிரங்கமாக நான் உளுவுடன் தான் தொழுகிறேன், நான் நோன்பாளியாக இருக்கின்றேன் என்று சொன்னால் அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அவனுடைய மறைமுகத்தன்மை, அவனுடைய உள்ளம் சார்ந்த விடயங்களை அல்லாஹ்விடத்திலே நாம் ஒப்படைத்து விட வேண்டும். அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கிறான். இந்த ஹதீஸ் நமக்கு மனிதர்களுடன் போராடுதல் ஆகுமானது என்ற ஒரு அடிப்படை சட்டத்தை நமக்கு கூறுகிறது. ஆனால் அது எப்போது அனுமதிக்கப்படும், எப்போது ஆகுமாகும் என்ற விடயங்களை நாம்
துறை சார்ந்தவர்களுடன் அணுகித்தான் அவைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் சமகாலத்திலே நாம் பார்க்கின்றோம், காலாகாலமாக பல வருடக்கணக்கான சில யுத்தங்கள் நடைபெறும். அந்த யுத்தங்கள் அல்லாஹ் உயர்த்தப்பட வேண்டும், மார்க்கம் உயர்த்தப்பட வேண்டும், மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான போராட்டங்களாக இருக்கிறதா அல்லது வேறு நோக்கங்கள் சார்ந்ததாக இருக்கின்றதா என்பதை அவர்கள் சிந்தித்து பார்த்து அவர்களுடைய போராட்டங்களுடைய கனதியையும் நிலையையும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாட்டுடன் இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஹதீஸிலே நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை எடுத்துக்கொண்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக அல்லாஹ் எனக்கு ஏவினான் என்று கூறியிருக்கலாம். அவ்வாறு இல்லாமல் ஏவப்பட்டுள்ளேன் என்று மறைமுகமாக சொல்வது என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று ஏவப்பட்டுள்ளேன் என்று கூறுகின்ற போது அவர் ஒரு அடியான், ஒரு தூதர் என்பதையும் இந்த இடத்தின் இந்த வார்த்தையினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடியானாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் நான் ஏவப்பட்டுள்ளேன் என்ற வார்த்தை மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று மேற்கூறப்பட்ட விடயங்கள் நிலைநாட்டப்படும் வரை அந்த மனிதர்களுடன் போராடுவது என்பது ஒரு கடமையான விடயமாக இருக்கிறது. இது கடமையா அல்லது ஆகமாக்கப்பட்டதா என்பதை நாம் பார்ப்போமானால், இது ஒரு உயிரை ஆகமாக்கப்படுதல், அதாவது உயிரை கொலை செய்வதற்கு ஆகமாக்கப்படுதல் என்பது ஒரு ஹராமான, அதாவது ஒரு கௌரவமான ஒரு விடயத்தை ஆகமாக்குவதாக வந்துவிடும். ஆனால் இதனுடைய நோக்கம் என்னவென்றால் உயிரை போக்குவது என்பதல்ல. இந்த விடயங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும், அதற்கான போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் கூறுகிறது. அதே போன்றுதான் மார்க்க சட்ட வல்லுநர்கள், ஃபிக்ஹ் கலை அறிஞர்கள் கூறுகின்ற போது, ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து ஒரு தோலை வெட்டுவது என்பது அடிப்படையிலே அவனுடைய அந்த தோல் கௌரவமான ஒரு விடயம். ஆனால் அடிப்படையிலே அது ஹராம். ஆனால் இதனை ஆகமாக்கப்படுகின்ற போது, அதனை இல்லாமல் ஆக்குவது ஆகமாக்கப்படுகின்ற போது, அங்கே அதனை செய்வது கடமையாக மாறிவிடுகிறது. உதாரணமாக ஃபிக்ஹுடைய சட்ட வல்லுநர் கூறுகின்ற போது, ஒரு மனிதனுடைய உதாரணமாக ஒரு ஆண் குழந்தையுடைய அந்த ஹத்னா செய்வது என்பது அது நீக்கப்பட வேண்டிய அந்த பகுதியை கட்டாயம் என்ற நிலைக்கு கொண்டு வருகிறார்கள். அடிப்படையிலே அந்த உடல் உறுப்புகளை நீக்குவது தடுக்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் இது எப்போது ஆகமாக்கப்படுகின்றது என்று வருகிறதோ அப்போது அது அதனை செய்வது கடமை என்ற ஒரு நிலைக்கு வருவதை நாம் காணலாம். எனவே இந்த இடத்திலே சட்டங்களை நிலைநாட்டப்படுவதற்கான போராட்டங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அதே போன்று போராட்டம் என்ற ஒரு கடமை இருக்கிறது. அது ஃபர்து ஐனா, ஃபர்து கிஃபாயாவா, எப்போது கட்டாயமாகும், எப்போது சிலர்கள் சிறந்தால் நிறைவேண்டும் என்பது இது பொதுவாக விடப்பட்ட விடயம். எனவே அது துறை சார்ந்தவர்கள் அதனை ஆய்வுக்குட்படுத்தி எவ்வாறு எப்போது என்பதை நாம் விளக்கம் கேட்க வேண்டிய ஒரு தேவையுடையவர்களாக இருக்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வை விசுவாசம் கொள்வது என்பது நாவினாலும் சொல்ல வேண்டும், உள்ளத்தாலும் உறுதி கொள்ள வேண்டும். ஆனால் நாம் மனிதர்களை பொறுத்தவரையிலே நமக்கு நாவு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் நமக்கு சொந்தமே அல்லாமல், உள்ளம் சார்ந்த விடயம் மனிதர்களுக்கு சொந்தமானது இல்லை. அது படைத்தவனுக்கு, அடியானுக்கும் படைத்தவனுக்கும் சம்பந்தப்பட்ட விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே ஒரு மனிதர் வெளிரங்கமாக இஸ்லாமியராக இருக்கிறாரா, அவருடைய உள்ரங்க விடயத்திலே நாம் எல்லை தாண்டி அவரை குறை கூறுவதோ அல்லது பட்டப்பெயர் சொல்வதோ நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதர்களுடைய உள்ளம் சார்ந்த விடயம் அது படைப்பாளனுக்கு மாத்திரம் சொந்தமான விடயமாக இருக்கிறது. அதே போன்று வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான் என்று விசுவாசிக்கின்ற போது அதனை வெறுமனே ஈமான் கொள்வது மாத்திரமல்ல, நமது செயல்களிலே அது வெளிப்படுத்த வேண்டும். உண்மையான வணக்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்று நாம் விசுவாசித்தால் அதற்கு மாற்றமான அனைத்தும் வழிகேடு, தவறானது என்பதை நாம் வாழ்விலே, வார்த்தையிலே, நடவடிக்கைகளிலே எடுத்து நடக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது. அதே போன்று ஒரு மனிதர்
ஷஹாதா கூறிவிட்டார் என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றால், அஷ்ஹது அல்லா இல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி விசுவாசம் கொண்டு விட்டால், அவர்களுக்கு எதிராக நாம் எந்த போராட்டங்களிலும் ஈடுபட முடியாது. அதே போன்று நபி அவர்களை நாம் தூதராக ஏற்றுக்கொள்கின்ற போது எல்லா விடயங்களிலும் நபி அவர்கள் காட்டிய வழிமுறைகளை பின்பற்றுவது, நபி அவர்கள் தவிர்ந்து கொள்ளுமாறு தடுத்த விடயங்களை தவிர்ந்து கொள்ளுதல் போன்ற விடயங்களிலே முழுமையாக அவர்களை பின்பற்ற வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். அதே போன்று தொழுகையை கட்டாயமாக நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த தொழுகை என்பது கட்டாயமாக நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த தொழுகையுடன் சம்பந்தமான தொழுகைக்கான அழைப்பு, அதான் சொல்வது, இகாமத் சொல்வது, பெருநாள் தொழுகைகளை பொதுவாக பகிரங்கமாக நிறைவேற்றுவது என்பது இது மார்க்கம் சார்ந்த வெளிரங்கமான அனுஷ்டானங்களாக இருக்கிறது. இவைகளை ஒருவர் தொழுகிறார், நான் பாங்கு சொல்ல மாட்டேன், தொழுகிறார், நான் இகாமத்தை பகிரங்கமாக சொல்ல மாட்டேன், பெருநாள் தொழுகையை தொழுகிறார், பகிரங்கமாக தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் தொழமாட்டேன் என்று மறுப்பாராக இருந்தால் அவர்களுடனும் போராட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் வெளிரங்கமான இஸ்லாமிய விழுமியங்களை வெளிரங்கமாக வெளிக்காட்ட வேண்டிய பொறுப்பு அந்த ஊரை சார்ந்தவர்களிடத்திலே இருக்கிறது. எனவே இவைகள் தடுக்கப்படுகின்ற போது அவைகள் நிலைநாட்டப்படுவதற்கான போராட்டங்களையும் அதற்கு பொறுப்பானவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ஜக்காத்தை முறையாக கொடுத்து வருவது, முறையாக யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அதனை தடுக்கின்ற போது அது ஒரு தண்டனைக்குரிய போராட்டத்துக்குரிய காரணியாக கூறப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அதே போன்று பொதுவாக அந்த சொல், செயல் இவைகளை செயல்கள் என்றோ அல்லது வார்த்தைகள் என்றோ கூறுவது ஒரு பொதுவான விடயம் இருக்கிறது. இங்கே விசுவாசத்தை கூறிவிட்டு தொழுகை, ஜகாத் சொல்லும் செயலும் கலந்து வருகின்ற போதும் அவைகளை அவர்கள் செய்தால், அவர்கள் சொன்னால் என்று வரவில்லை. எனவே செய்தால் அவர்களுடைய உயிரும் உடைமையும் உத்தரவாதம் என்று கூறுகிறார்கள். எனவே சொல் செயல் இரண்டு வருகின்ற போது செய்தால் அல்லது சொன்னால் என்று புழங்குவது, பயன்படுத்துவது ஹதீஸ்களிலே பல இடங்களிலே வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம். எனவே இந்த இறை நிராகரிப்பாளர்களுடன் போராடுவது என்பது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய உயிருக்கு உடைமைக்கு உத்தரவாதம் கொடுப்பது என்பது நபி அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமான விடயமாக இருக்கிறது. எனவே இந்த ஹதீஸிலே நாம் பார்க்கின்ற போது இஸ்லாமிய விழுமியங்கள், அதாவது உதாரணமாக ஜினா, கொலைக்கு கொலை, இஸ்லாமிய சட்டங்கள் வீணாக்கப்படுகின்ற போது, அதனை அமுல்நடத்தப்படுகின்ற போது இங்கே அது அனுமதிக்கப்படும். ஆனால் எதுவெல்லாம் அனுமதி, எதுவெல்லாம் ஆகும், எதுவெல்லாம் ஆகுமாக மாட்டாது என்பது நாம் மிக விரிவாக ஆராயப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அது துறை சார்ந்தவர்கள் ஆய்வுக்குட்படுத்தி அவைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதே போன்று மனிதர்களுடைய விடயங்களிலே கேள்வி கணக்கு கேட்பது என்பது அல்லாஹுக்கு சொந்தமான விடயம். எனவே அழைப்பு பணியிலே ஈடுபடக்கூடிய மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விடயத்தை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நபி அவர்களே எத்தி வைப்பதுதான் அவர்களுடைய பொறுப்பு என்று இருக்கின்ற போது, அந்த நபி அவர்களுடைய வாரிசிலே வந்த உலமாக்கள், அழைப்பாளர்கள் ஒரு விடயத்தை மக்களுக்கு மத்தியிலே எத்தி வைக்கின்ற போது அது மறுக்கப்படலாம், அல்லது தடுக்கப்படலாம், அல்லது முகம் சுருட்டி அவர்களை விரட்டப்படலாம். ஆனால் யாரும் கவலைப்பட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. உண்மையை எத்தி வைக்கின்ற போது அது மறுக்கப்பட்டாலும் தடுக்கப்பட்டாலும் அவைகளை பற்றி கவலை கொள்ள வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. எத்தி வைப்பதுதான் நமது கடமை என்பதை உணர்ந்து நமது இந்த பணி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று நாம் முறையாக அந்த எத்தி வைக்கின்ற பணியை முறையாக நபி அவர்களுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாக நாம் அமைத்துக் கொள்வோம் என்றால் நாம் சந்தோஷப்படுவோம். காரணம், எனது பணி எத்தி வைப்பதுதான், நான் தெரிந்ததை எத்தி வைப்பதை, நான் கடமையானதை எத்தி வைத்து விட்டேன் என்று அவர் சந்தோஷமாக இருக்கலாம். கவலைப்பட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. ஆனால் உண்மையாக அல்லாஹுக்காக எத்தி வைக்கப்படுகின்ற எதுவும் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தாமல் இல்லாமல் போவதில்லை என்பதை
பல வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே மன தூய்மையுடன் நாம் செய்கின்ற போது, உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரது வரலாறுகளை பார்ப்போமானால், வளர்ந்த வீட்டிலே எஜமானனுக்கு அழைப்பு பணி செய்ய வேண்டிய தேவை நிர்பந்தமாகி, அதற்கு பின்னால் சூனியக்காரர்களுக்கு முன்னால் எல்லாம் எத்தனையோ பல சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு, இறுதியிலே அந்த சூனியக்காரர்கள் மூசா நபியுடைய வார்த்தைகளை ஏற்று விசுவாசம் கொண்ட இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். எனவே உண்மையை முறையாக நாம் அல்லாஹுக்காக எத்தி வைக்கின்ற போது, அவைகளுடைய பெருமதிகள், அதனுடைய பயன்பாடுகளுடைய அளவை நாம் ஒருபோதும் கணக்கெடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டிவிட்டு நாம் பயணத்தை மேற்கொண்டு கொண்டே இருப்போம். எனவே அழைப்பு பணி என்பது முறையாக எத்தி வைக்கப்படுகின்ற போது, நபிமார்களுடைய அனந்தரக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த அழைப்பு பணிக்குடைய பிரதிபலன் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே விசுவாசம், தொழுகை, ஜகாத் இவைகள் மூன்றும் நிறைவேற்றப்படுகின்ற போது அவர்களுடைய உடைமைகள், உயிருக்கு உத்தரவாதம் இருக்கின்றது. மேலதிகமாக இஸ்லாமிய விழுமியங்களை அவர்கள் மீறினால் அதற்கான தண்டனை வேறாகவும், மனிதர்களுடைய செயல் சார்ந்த விடயங்களுக்கான கேள்விகள் அது அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். எனவே உள்ளம் சார்ந்த எந்த விடயங்களிலும் நமக்கு எந்த உரிமையும் எந்த பகுதியும் இல்லை என்பதை உணர்ந்து, இந்த ஹதீஸிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடயங்களை நாம் விசுவாசம் கொண்டு, தொழுகையை நிலைநாட்டி, ஜகாத்தையும் முறையாக கொடுத்து, அல்லாஹுடைய கட்டளைகளை மரணம் வரும் வரை முறையாக பின்பற்றி, அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக் கொண்டவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆட்சியர்கள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة